அதெல்லாம் ஸ்வேதா, உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குடி. வரன் வந்திருக்கு. மாப்பிள பெரிய பணக்காரன், ஏகப்பட்ட சொத்து இருக்கான். நான் கடவுள்கிட்ட வேண்டினது வீண் போகல. என்ன கேட்காம ஏமா இப்படி எல்லாம் செஞ்சீங்க? முதல்ல எல்லா பொண்ணுங்களும் இப்படி தாண்டி சொல்லுவாங்க. அப்புறம் நாங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா கூட அம்மா அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்கிறதுக்காக ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி புருஷனோட இருக்க பாப்பீங்க. எல்லாம் எனக்கு தெரியும்டி. யோசிக்காத ஸ்வேதா, நானும் இதையெல்லாம் தாண்டி வந்தவதாண்டி. எஸ் மிஸ்டர் தாமஸ், ஐ இமெயில் யூ ஆல் தி டீடைல்ஸ். என்னடா ஸ்வேதா கண்ணே, இன்னுமா ரெடி ஆகல? அவங்க வந்து 1 hour ஆகுதுடா. அப்பா டேய், நான் சொல்றத கேளுடா, சீக்கிரமா ரெடி ஆயிடு. என்ன மதம் ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா குழந்தைய ரெடி பண்ணுங்க. என்னமோ நான் எப்படி கத்திட்டு போறாரு பாத்தியா உங்க அப்பாவை? ஸ்வேதா ப்ளீஸ் சீக்கிரம் ரெடி ஆமா, நான் போய் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ரம்யா ஹெல்ப் பண்ணு. சரி, இப்ப என்னடி பண்ண போற? தற்சமயம் போவோம். அப்பா பேச்சை மீற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா விக்ரம பத்தி அப்பா கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் சாரி. லேடிஸ் ட்ரெஸ்ஸிங் இல்லையா, கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக ஃபார்மாலிட்டிஸா அது இதுன்னு சொல்லி மைண்ட் டைவர்ட் பண்ணாதீங்க. நான் மறுபடியும் பொண்ணை பார்க்கணும். ஏண்டா, அந்த பொண்ணு ஆபீஸ்ல இருந்து வந்தப்போ நேச்சுரலா பாத்துட்டு இல்ல, அப்புறம் என்ன ஃபார்மாலிட்டி? இதோ வந்துட்டு இருக்காளே. ஹலோ. இத பாருங்க, இந்த பொண்ணு பார்க்குற ரொட்டீன் ஒர்க் மேலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. எதுவா இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டா பேசிதான் எனக்கு பழக்கம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சொல்ல நான் வைக்கப்படல. மை ஹாபி பாக்ஸிங். ஐ அம் டூயிங் எக்ஸ்போர்ட் பிசினஸ். என்னை பத்தி என்ன டீடைல்ஸ் வேணும்னாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். பை தி பை, இவர் எங்க தாத்தா, இவங்க எங்க அம்மா. ஷீ இஸ் மை யங்கர் சிஸ்டர். உங்களை பத்தி எல்லா டீடைல்ஸையும் உங்க அப்பா சொல்லிட்டாரு. நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்னம்மா, எப்ப வச்சுக்கலாம்? உங்களை போலதான் நானும் எதையும் கட் அண்ட் ரைட்டா பேசுவேன். உண்மையிலேயே எனக்கு தற்சமய கல்யாணத்துல ஈடுபாடே இல்லை. அதனால எனக்கு ஒரு 6 மாசம் டைம் தர முடியுமா ப்ளீஸ்? என்னடா, எதுக்குடா 6 மாசம் டைம்? இல்லப்பா, தயவு செஞ்சு எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க ப்ளீஸ் பா. ஓகே ஓகே ஓகே, கிராண்டட். 6 மாசம் தானே, கிராண்டட். பட் ஒரு ஆப்ளிகேஷன். அதுக்கு முன்னாடி நீங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஐ ஹோப் நீங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வாங்க. சரிப்பா, வாங்க. வழி விடுமா. வரங்க. சரிங்க, பாய். என்னடி நீ பாட்டுக்கு 6 மாசம் டைம் கேட்டுட்ட, அப்படின்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறியா? ரம்யா, இப்ப நான் சொன்னது சும்மா ஒரு ஐ வாஷுக்கு தான். மறுபடியும் 6 மாசம் டைம் கேட்பேன். சேலைக்கும் கேடு வரக்கூடாது, முள்ளும் உடையக்கூடாது. எப்படி? Yeah, mind blowing. One second. Priya, go and change your dress. ஓகே. Yeah. Chum chum. விக்ரம், நான் ஸ்வேதா பேசுறேன். தெரியுது. நேத்து எங்க வீட்ல என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? விக்ரம், விளையாடாதீங்க, நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ஹலோ, என்ன தவிர எவனும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். Don't worry. நான் தான் துரதிருஷ்டசாலி. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேனே. இதுக்கும் போட்டியா? தெரியாம தான் கேக்குறேன். உலகத்துல வேற அழகான பொண்ணு அந்த ஆளு கிடைக்கலையா? உங்ககிட்ட போய் இந்த விஷயத்தை சொன்னேன் பாருங்க, என்ன கட்டையால தான் அடிக்கணும். சரி forget it. ஈவினிங் 6 மணிக்கு மீட் பண்ணலாம். முடியாது. என்னது முடியாதா? நீ மட்டும் 6 மணிக்கு வரலன்னு வச்சுக்கோ. வரலன்னா அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. பாப்போம்.
ஹலோ. ஹலோ பேபி, என்னம்மா 6 மணிக்கு வரல? நான் 6 மணிக்கு வரலன்னா என்னமோ செய்வேன்னு சொன்னீங்களே. இப்போ டைம் 9:30. என்ன செஞ்சிட்டீங்க? தப்பு கணக்கு போடாத கண்ணா. உன் முன்னாடி இருக்கிற டிவி ஆன் பண்ணி லியோ சேனல்ல கொஞ்சம் வைக்கிறியா? என்னது, லியோ சேனலா? அதுல என்ன இருக்கு? நீ ஃபர்ஸ்ட் வைமா, நாம அப்புறமா பேசுவோம். ஓகே. காணாமல் போனவர்களை பற்றி ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்று மாலை 6 மணி முதல் ஸ்வேதா என்ற இளம் பெண் காணவில்லை. வயது 19, உயரம் 5 அடி 5 அங்குலம், உடை கருப்பு நிறம். இவரை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி விக்ரம், ஷார்ப் ஐஸ், நம்பர் 3, நுங்கம்பாக்கம் ஹைரோட், சென்னை 34. கொஞ்சமாவது மூளை இருக்கா உங்களுக்கு? எதுல விளையாடுறதுன்னு விவசாய இல்ல? ஊர் முழுக்க இதை பார்த்திருப்பாங்க. ஸ்டூபிட். இனிமேல் நான் கூறும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக தாங்கள் வர வேண்டும். இல்லை என்றால் அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பிறகு வருத்தப்பட்டு ஆவேசப்பட்டு எந்தவித பலனும் இல்லை. உங்க பல்ல உடைக்கணும் போல இருக்கு. இப்ப மட்டும் நீங்க என் கையில கிடைச்சா. கவலையே படாதம்மா, கொஞ்சம் வெளியில வரியா? என்னது? சீக்கிரம் வரேன். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப திமிருப்பா. இப்பவாது என் திறமையை பத்தி புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எந்த விஷயத்திலயும் முன் வச்ச கால இனி எடுக்கவே முடியாது. ஏன்? கொஞ்சம் கீழே பாக்குறீங்களா? ஐயோ, நோ நோ வேண்டாம். அது ரொம்ப மோசமான நாய். 1 கிலோ கறியை ஒட்டுமொத்தமா எடுத்துரும். ஐயோ, என்ன கொஞ்சம் காப்பாத்து. ஐயோ, நான் என்ன பண்ண முடியும்? நான் இங்க இருந்து கத்துனா வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிரும். நான் அங்க வரணும்னா 1 நிமிஷம் ஆகும். ஆனா அதுக்குள்ள ரோமி உங்களை கொதறிடும். ஐயோ, எப்படியாவது காப்பாத்து. இனிமே இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? சத்தியமா பண்ண மாட்டேன். இப்ப கொஞ்சம் காப்பாத்துமா. பயப்படாம உங்க செல்ல ரோமி காதுல வைங்க. சரி சரி வைங்க, பயப்படாதீங்க. கடிச்சதுல ரோமி கண்ணா. ரோமி, கம் இன்சைட். Chum chum. Yes, steady, eyes open. Yes, okay. And just keep your hands this way. Tilt your face. Yes, yes, yes. Stay, eyes open. Yes, yes, yes. Good, good. வசந்தம் கார்டு ப்ரூஃப் வந்துருச்சு. எல்லாம் ஓகே. ஆனா அந்த பிரிண்ட் கொஞ்சம் டீப்பா போட சொல்லுங்க, ஓகே? பிரியா, அப்புறம் விக்ரம், டேய் எங்க எங்க விக்ரம்? கூட்டி போற? டேய் Come, sit down. விக்ரம், எதுக்காக அவசர அவசரமா என்ன கூட்டிட்டு வந்தீங்க? சொல்றேன். Now, you're my lover. என்ன விளையாடுறீங்களா? நீங்க தான் ஸ்வேதாங்கற பொண்ண லவ் பண்றேன்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு அல்பாச? பிரியா, 10 நிமிஷத்துல ஸ்வேதா இங்க வந்துருவா. அவ வர சமயத்துல நீ என் லவ்வரை ஆக்ட் பண்ணணும். ப்ளீஸ். ஒன்லி ஆக்டிங். விக்ரம், நான் இந்த விளையாட்டுக்கு வரல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் இப்படியே பாட்டு பாடிட்டு நடந்து போயிடுறேன். நான் சொல்றத மட்டும் செய். பாட்டெல்லாம் அப்புறமா பாடிக்கலாம். சொல்லுப்பா. ஓகேயா? ம், சரி. பிரியா, ஜஸ்ட் a minute, நான் வந்துடுறேன். பிரியா, ஸ்வேதா வந்துட்டா. நான் உன்னை லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்றேன். ப்ளீஸ் பி சீரியஸ். நீ ரொம்ப அழகா இருக்க. உன் கண்ணு பார்க்கும்போது எனக்கு கிக்கில தலையே சுத்துது. உன் லிப்ஸ பார்க்கும்போது அப்படியே கடிக்கலாம் போல தோணுது. உன் பல்லு இருக்கே பல்லு. ஐய், சிரிக்காத சிரிக்காத. ஏய், என்ன ரிஃப்ளெக்டர்? நீ இல்லாம நான் இல்ல. ஐ லவ் யூ. எஸ். ஹலோ. ஹாய். நீ எப்ப இங்க வந்த? ஏதாவது பாத்துட்டியா? ஹலோ விக்கு, ஓவர் ஆக்ட் பண்ணாதீங்க. அசடு ரொம்ப வழியுது. இப்ப பண்ணது நடிப்புனே எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு இந்த விளையாட்டு? நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஏய் மண்டூஸ், என்ன இங்க 5 மணிக்கு வர சொல்லிட்டு அதே நேரத்துல வேற ஒரு பொண்ணு கூட நீங்க உட்காருவீங்களா? நான் என்ன முட்டாளா? நான் இங்க வருவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி விளையாடுறது உங்களுக்கு சாதாரண விஷயம்னு எனக்கும் தெரியும். திருடுறவன் எவனும் பட்ட பகல்ல ஓப்பனா திருடவே மாட்டான். புரிஞ்சுதா? விக்ரம், she is very brilliant. எஸ்.
I accept. You're brilliant. Chum chum. By the way, Shweta, she's Priya. A modeling centerல work பண்றாங்க as a model. ஆஹா Priya, she's my would be. ஹலோ